ரீசெண்டா நேத்து பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லி படத்தோட பார்த்தீங்கன்னா, டெய்லர் விட்டுருப்பாங்க. கொய்யால என்னடா டெய்லர்ன்னு கேட்டீங்கன்னா, தரமான சம்பவத்த செஞ்சு வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒரு வேற லெவலான கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ட தான் குடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தா, இவ்வளோ நாளா அஜித் ரசிகர்களா இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு படம் கிடைக்காதான்னு பார்த்தீங்கன்னா வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாரி தான் இப்போ ஒரு படத்த பார்த்தீங்கன்னா, ஆதிக் ரவிச்சந்திரன் இவங்களோட டைரக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படம் வந்திருக்கு. ஒரு தல ரசிகர் அவங்களே தலையோட படத்த பார்த்தீங்கன்னா, ஒரு வேற லெவலான ஹைப்போட கூஸ் பம்ப்ஸோட எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ரேட்டிங்னா நீங்க எவ்வளோ குடுப்பீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு, நீங்க ஒரு விஜய் ரசிகர்களா இருந்தீங்கன்னா, இந்த படத்த பத்தி நீங்க என்ன சொல்லுங்க? இது பார்த்தீங்கன்னா, லியோ அந்த ஒரு படத்த பீட் பண்ணுமா? பட்ஜெட்லாம் எவ்வளோ போகும்னு உங்க கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க. விஜய் ரசிகர் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் இந்த ஒரு டெய்லர பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. பிடிக்கலனா விட்டுடுங்க. ஒண்ணும் சொல்ல வேணாம். வழக்கம் போல அஜித் ரசிகர்கள் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா படம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுல இருக்குது. இந்த ஒரு படம் சூப்பர் ஹிட் ஆகுமா? பிளாக் பஸ்டர் ஆகுமா? மறக்காம உங்க கருத்து சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வர மோஸ்ட்டான படங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பழைய சாங்க ரீமேக்ஸ் பண்றாங்க. அதே மாரி தான் இந்த ஒரு படத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு ரீமேக்ஸ் சாங் இருக்கு. அதுவும் நல்லாயிருக்கு. "ஒத்த ரூபா தாரேன்" இந்த பாடல் தான் இந்த ஒரு படத்தில பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறதா சொல்றாங்க. தரமாவே இருக்கு. இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா, வில்லனா யார் இருக்க போறாங்கன்னா, அர்ஜுன் தாஸ். அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸான டயலாக் சொல்லியிருப்பாங்க. நீங்க எல்லா படத்திலும் வில்லனா நடிச்சிருக்கீங்களாமே, இந்த படத்தில உங்களுக்கான வில்லன் நான் தான். அந்த மாரி சொல்ல அஜித் அவர்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ற மாரி "சோ ஸ்வீட்ன்னு" இந்த மாரி ஒரு வேற லெவலான கூஸ் பம்ப்ஸான மொமெண்ட்ட இந்த டெய்லர்லயே குடுத்து வச்சிருக்காங்க. இந்த ஒரு டெய்லரோட ஹைப் எவ்வளோ நாளுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனா இந்த படம் முடியிற வரைக்கும் எல்லாம் பேசுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த படத்தில பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் தாஸ் இவங்க தான் ஒரு வேற லெவலான வில்லன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, உடம்பு முழுக்க பார்த்தீங்கன்னா டேட்டூ ஆயிருக்கு. வேற லெவல் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் இது மட்டுமாட ஆக்ஷன் மட்டுமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, காமெடியா இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா இப்போ ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கிற அதாவது அந்தோட வாய்ஸ் சவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, இப்போ ஆட் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, 10 கிலோ பாய் கறி கொடுங்க பாய் இந்த ஒரு டயலாக் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருங்க பாய் இந்த ஒரு பாட்டுலயே வந்துச்சுன்னு தான் சொல்லணும் இருங்க பாய். அதுக்கப்புறம் நான் காடு மேல உள்ள 16 நம்பர சொல்லுங்க. இந்த மாரி வில்லனும் ஹீரோவும் பேச சொல்ல ஃபன்னியான டயலாக் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. நல்லாவே இருக்கு. அதுக்கப்புறம் நான் இந்த படத்தோட ஹீரோயினி த்ரிஷா அவங்களோட தந்தையாக பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா, அப்பாவ பார்த்தீங்கன்னா ஜெயப்பிரகாஷ் இவங்க நடிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஒரே ஒரு சீன்ல மட்டும் வரப்போறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் இந்த படத்தில எத்தனை ஹீரோயினின்னு எனக்கே தெரியல. சிம்ரன் பார்த்தீங்கன்னா புதுசா என்ட்ரி ஆகுறாங்க. என்னடா இது ஒண்ணுமே புரியல. இதுக்கு முன்னாடி சிம்ரன் அவங்க தல கூட எந்த படத்தில நடிச்சிருக்காங்கன்னா, வாலி, உன்னை கோடு என்னை தருவேன் இந்த மாரி பல படங்கள்ல பார்த்தா சிம்ரன் நடிச்சிருக்கதாவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த ஒரு டெய்லர்ல பார்த்தா சிம்ரன் என்ட்ரி ஆகும். இந்த படத்தில இவங்க ஒரு ஹீரோயினி கெட்டப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா ஒரு பக்கத்தில பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப த்ரிஷா என்ன ஆனாங்க? இவங்க 2 பேர்ல என்னதான் ஒண்ணும் புரியாம நடக்குது இந்த ஒரு படத்த பார்க்க சொல்ல. ஃபைனலா இந்த குட் பேட் அக்லி படத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான கூஸ் பம்ப்ஸ்க்கு வெயிட்டிங்ன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் 5 நாள் தான் படம் ரிலீஸ் ஆக ஏப்ரல் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்குள்ள டிக்கெட் எல்லாம் காலி ஆயிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. யார் யாரெல்லாம் படத்துக்கு போக ரொம்ப வெயிட்டிங்ல இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அஜித் இதுக்கு முன்னாடி நடிச்சிருந்த தீனா படத்துலேருந்து ஒரு டயலாக்க பார்த்தீங்கன்னா, இதில வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. கை இருக்கு, கால் இருக்கு, மூக்கும் இருக்கு, மொழியும் இருக்கு, ஆனால் உயிர் இருக்காது. இந்த மாரி ஒரு டயலாக்க குடுத்துருக்காங்க. இந்த ஒரு படத்த பத்தி நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு, வீடியோ பிடிச்சா லைக்க குடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு சந்துரு டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோல இன்னொரு கன்டென்ட்ட பத்தி பார்க்கலாம். பாய்.